திருப்பூரில் மருந்து கடைக்குள் பொதுமக்களுக்கு சிகிச்சை அளித்த போலி மருத்துவர் 3வது முறையாக கைது செய்யப்பட்டுள்ளார். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் அருண்குமார் வழங்கி கேட்கலாம். அருண்குமார் வணக்கம். இந்த போலி மருத்துவர் மீது ஏற்கனவே என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது, தற்போது என்ன நிலவரம்? வணக்கம். திருப்பூரில் மருந்து கடையில் 3வது முறையாக தற்பொழுது கைது செய்யப்பட்டுள்ளார். திருப்பூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட முருகம்பாளையம் பகுதியில் உள்ள கிருஷ்ணா நகர் 1வது வீதியில் செயல்பட்டு வரும் இமாலயா மருந்து கடையில் பொதுமக்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படுவதாக மாவட்ட ஆட்சியருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் திருப்பூர் இணை இயக்குனர் மீரா தலைமையிலான குழுவினர் இன்று மருந்து கடையில் அதிரடியாக ஆய்வு மேற்கொண்டனர். அப்பொழுது அந்த கடையின் உரிமையாளர் ஜோலி அகஸ்டின் என்பவர் அப்பகுதியில் உள்ளவர்களுக்கு ஊசி செலுத்தியும் குளுக்கோஸ் பாட்டில்கள் செலுத்தியும் சிகிச்சை அளித்து வந்தது தெரிய வந்தது. மேலும் மருந்து கடைக்கு உள்ள 2 கடைகள் போடப்பட்டு அங்கு பொதுமக்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து அங்கு நடத்தப்பட்ட விசாரணையில் அகஸ்டின் மருத்துவம் படிக்காமலேயே பொதுமக்கள் அது வைத்தி ஒரு பிளாட் வாங்கணுமா இல்ல ஒரு பிளாட் வாங்கணுமான்னு ஒரே கன்ஃபியூஷன். ஒரு ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் கிட்ட பேசு. எப்படி? பாஸ் வாலா பி தி பாஸ். வைத்தியம் பார்த்ததும் கேரள மாநிலத்தில் 12ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்து வந்ததும் தமிழ்நாட்டில் 18 ஆண்டுகளாக நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்து வந்ததும் தெரிய வந்தது. தொடர்ந்து இவர் மீது 2017ஆம் ஆண்டும் 2004ஆம் ஆண்டும் திருப்பூரில் போலி மருத்துவம் பார்த்ததற்காக கைது செய்யப்பட்டோர் மீண்டும் 3வது முறையாக வீரபாண்டி போலீசார் கைது செய்துள்ளனர். தொடர்ந்து மருத்துவத்துறை தகவல்களை வழங்கியதற்கு நன்றி அருண்குமார். சொல்றது உங்கள்கிட்ட நாங்களே 2 தடவை உங்களுக்கு இது பண்ணியிருக்கிறோம். போன விட அரெஸ்ட் ஆகி 50 நாள் உள்ள இருந்தீங்க. சர்டிபிகேட் எல்லாம் கொடுங்க சார். உங்க சர்டிபிகேட் எல்லாம் லைசன்ஸ் யார்? இந்த ஃபார்மசிஸ்ட் காணமே. திருவண்ணாமலை